தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 16வது வாக்கியம், எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். இப்போ நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு ஒளியை எடுத்து மேலே வைக்கிறார்களோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு ஒளியாக அமைய வேண்டும். அப்படி என்றால் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்கள் காண வேண்டும் என்றால், ஒளியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த ஒளிக்குரிய காரியங்கள் செய்ய வேண்டும். என்னது? நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம், இறை வார்த்தை படிப்பதும் அதன்படி வாழ்க்கை வாழ்வதும், அருட்சாதனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கண்டு பிள்ளைகள் வருவார்கள். இருளில் இருக்கிறவர்கள் இதை வெளிச்சத்துக்கு கடந்து வருவார்கள். இந்த மண்ணுலகில் ஓரோ மகனும் மகளும் நீங்களும் நானும் ஒளியாக மாற வேண்டும். அடுத்த மனிதருக்கு வெளிச்சம் காட்டுகிற நபராக, மற்றவர்களுக்கு அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும் மகனாக மகளாக நாம் மாற வேண்டும். அப்போ அதுக்கு ஒரே வழி இறை வார்த்தையும் அருட்சாதனங்களும். ஆகவே இறை மன்றாடுவோம், தெய்வமே அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றபடி அருட்சாதனுக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீரே கிருபை புரியும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு இறை சபையில் நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்க்கையை வாழ, அருட்சாதனுக்கு ஏற்றபடி எங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள நீரே எங்களுக்கு துணை புரியும். மற்றவர்களுக்கு நாங்கள் ஒளியாக அமைய நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.